5 பெண்கள் ஒரு வரிசையில் அமைந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் 5 பெண்கள் வரிசையில் அமைந்திருக்கின்றன பார்க்கலாம். 5 பெண்கள்னால 1 2 3 4 5 போட்டுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் போட்டுக்கலாம். நடுவில் யார் இருக்காங்கன்னா மோனிகா வரிசையில் நடுவில் இருக்காங்க. மோனிகா நடுவில் இருக்காங்க. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். அப்புறம் மோனிகாவுக்கு அருகில் ரோசி இருக்காங்க. ரோசி இங்கே இருக்கலாம். ஆப்ஷன் 1ல் ரோசி இங்கே இருக்கலாம். இந்த பிளேஸில் இருக்கலாம், இந்த பிளேஸில் இருக்கலாம். ரோசி என்பவர் சிவநந்தினி அபிக்கு அருகில் இல்லை. ரோசிக்கு பக்கத்தில் சிவநந்தினி அபியும் இல்லைங்கிறாங்க. ரோசிக்கு பக்கத்தில் சிவநந்தினி அபிக்கு அருகில் இல்லைங்கிறாங்க. இப்போ சிவநந்தினி அபி ரோசி பக்கத்தில் வரக்கூடாது. இங்கே போட்டுக்கலாம் சிவநந்தினி அபி. இப்போ சிவநந்தினி அபி இங்கே தான் இருப்பாங்க. இங்கே வரக்கூடாது. சிவநந்தினி அபி. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லைங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனுராதா இப்போ இங்கே போடலாம். அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. இப்போ சிவநந்தினிக்கு பக்கத்தில் அனுராதா வரக்கூடாது. இங்கே சிவநந்தினி, இங்கே அனுராதா வரக்கூடாது. சிவநந்தி பக்கத்தில் இங்கே அனுராதா வரக்கூடாது. இப்போ இங்கே போட்டுக்கலாம். ஒரே ஆப்ஷன் அனுராதா. இங்கே வரலாம். இது மோனிகா நடுவில். அப்போ அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறார்? அனுராதா யாருக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அனுராதா இங்கே பாருங்க. அனுராதா ரோசி பக்கத்தில் இருக்காங்க. அனுராதா ரோசி பக்கத்தில் இருக்காங்க. இங்கேயும் பாருங்கள். இங்கே இருக்கன்னா அனுராதா ரோசி பக்கத்தில் இருக்காங்க. இப்போ அனுராதா எங்கே இருக்காங்க? ரோசி பக்கத்தில் இருக்காங்க. இதுதான் ஆன்சர்.